பெரம்பலூர் மாவட்டத்தில் 12 வயது சிறுமியை வாயை பொத்தி தூக்கி சென்று அத்துமீற முயன்ற இளைஞர் போலீசில் சிக்கியிருக்கிறார். போதை இளைஞரின் காலை கடித்து தப்பிச் சென்ற சிறுமியின் வீரப்பின்னணி என்ன? பெரம்பலூர் மாவட்டம் ஆடுதுறையைச் சேர்ந்த 12 வயது சிறுமி கடந்த 24ஆம் தேதி கோவில் திருவிழாவுக்கு சென்றுள்ளார். அப்போது கழிவறைக்கு சென்ற சிறுமியை அங்கே மறைந்திருந்த ஹரிஹரன் என்ற இளைஞர் வாயை பொத்தி தூக்கிச் சென்றுள்ளார். சற்று தொலைவு சென்றவுடன் சாதுரியமாக செயல்பட்ட சிறுமி ஹரிஹரனின் காலை கடித்து அவரை நிலைதடுமாற வைத்துள்ளார். அதனால் கொடூர இளைஞனின் பிடியில் இருந்து நழுவிய சிறுமி அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார். பின்னர் வீட்டிற்கு சென்று நடந்ததை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர்கள் மங்களமேடு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். இதற்கிடையே சிறுமியை கடத்திய இளைஞரை கைது செய்ய கோரி சிறுமியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆடுதுறை கிராமத்தில் கஞ்சா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனையே இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்றும் அதனை தடை செய்ய வலியுறுத்தியும் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்க மக்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் சிறுமியை கடத்தி அத்துமீற முயன்ற ஹரிஹரனை போலீசார் கைது செய்தனர். உறவினர் வீட்டில் தங்கி படித்து வரும் ஹரிஹரன் கடலூர் மாவட்டம் பொடையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். மதுபோதையில் அவர் சிறுமியின் வாயை பொத்தி தூக்கிச் சென்று அத்துமீற முயன்றது விசாரணையில் உறுதியானது. இந்த நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார் ஹரிஹரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.